ஹல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் சேர்ந்து பாடுவோம். Praise the Lord. Sotram, Sotram, Sotram. இன்று 2020 ஜூலை 12ஆம் தேதி ஏசி அண்ணா சபைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற செய்தியை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் முன்பாக பாஸ்டர் அவர்கள் ஜெயிப்பார்கள். சோதரானவரே, பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. நன்றி ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுங்க. கர்த்தர் ஆண்டவரே, தம்முடைய நாமத்தை எங்கள் நடுவிலே மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, பாடலை ஆசீர்வதிங்க. எல்லாரும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை எங்கள் இருதயத்திலே பதித்து உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலோசனை நாங்கள் தள்ளிடாமல் அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆமாண்டவரே, நீர் எங்கள் மேல் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற உங்களுடைய ஆலோசனைகளுக்காக உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, உங்களுடைய வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சி உங்களுடைய வேதம் தான் எங்களுடைய மனமகிழ்ச்சி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக சோதர ஆண்டவரே, உங்களோட பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற எல்லாரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை அப்பா சந்தித்து உங்களுடைய சமூகத்தால் நிரப்பி உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பி உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்ந்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி முடியலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். புதிய வாரம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜபத்தோடு இது வாசிங்க. ஜபத்தோடு ஜெயிக்கிறங்கள் பாட்டு புத்தகத்தில் 43வது பாடல் 4 சாரில் இருக்கிறது. ஜெபத்தோடு நாம் பாடலாம். சிங்கக்குட்டிகள் பட்டியல் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டியல் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டியல் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டியல் கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். அன்பிலத்தை கோபிக்கின்றே தாகம் தீர்க்கின்றார். அன்பிலத்தை கோபிக்கின்றே தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டியல் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும்.
குட்டிகள் பற்றிட ஆண்டவரை தேடுவது குறையில்லை. இந்த குட்டிகள் பற்றிட ஆண்டவரை தேடுவது குறையில்லை. தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் திருவாக்கி நடத்திடுவார். திருவாக்கி நடத்திடுவார். இந்த குட்டிகள் பற்றிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லை. இந்த குட்டிகள் பற்றிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லை. ஜபத்தோடு ஜெயக்கதைகள் 103வது பாடல் முதல் சரணம் 4-5 பாடலாம். தேவனுக்கே மகிமை முதல் சரணம் 4-5. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே இளமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே இளமுமக்கே மகிமை. வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதோவிலே சமாதானம் இறைவன் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் இறைவன் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும். அனைவருமே மகிழ்ந்து கைகூடட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. உலகிற்கும் வல்லவரே ஓடி தோன்றினமே. உலகிற்கும் வல்லவரே ஓடி தோன்றினமே. காவல்களை போக்கும் கர்த்தாவே கருணாரி நாயகனே. காவல்களை போக்கும் கர்த்தாவே கருணாரி நாயகனே. வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க
பாடின போல நம்முடைய குறையெல்லாம் மகிமையிலே நிறைவாக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இதில் வந்திருப்பது பாடினால் கர்த்தரை சோதனம் பண்ணோம். சோதரம் 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 நம்முடைய மகிமையிலே எங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கக்கூடியவர் எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேடுகிற யாவரும் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். அதற்காக நமக்கு சோதரம் சோதரம் சோதரம். இந்த புதிய வாரம் இரண்டாம் சபைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக ஆசீர்வாதமுள்ள வாரமாய் மாற்றி தரும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் நல்ல இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். கடந்த வாரமெல்லாம் பாதுகாத்தீங்க. இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி எங்களுக்கு கொடுக்கின்ற தேவ செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தியானிக்க இருக்கின்ற இந்த வேத பகுதி, வேத வசனம் தியானிக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதமாக உதவி செய்யும். இந்த யூடியூப் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அதை கேட்டு அதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இரத்தத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் பிதாவே. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை கொண்டு கடந்த இருக்கிற 2 மாதங்கள் அதிலிருந்து நாம் பல குறிப்புகளை தியானம் கொண்டு வருகிறோம். இறுதியாக எலிசா மூலமாக தீர்க்கதரிசி மனை வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை தான் நாம் இப்படி தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழித்தக்கிறது காரணங்கள் ஒன்று அவளுக்குள்ள இருந்த உண்மை, இன்னொன்று விசுவாசம். அதில் ஒரு உண்மை தான் இப்போ நாம் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மோசையை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து உண்மை, அது பிதாவுக்கு அடுத்த உண்மை இருந்தபடினால அவரை கொண்டு கத்த மகிமையான காரியங்களை இந்த நிமிடம் வரை கத்த செய்து கொண்டு வரோம். நாமும் கத்தோடைய சமூகத்தில் கற்றுக்கிறதுல முன்னேற்பமானால் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை கத்த செய்வார். கடந்த நாட்கள் இயேசு மூலமாக பிதாவாகிய தேவன் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், மகிமையான காரியங்கள், வளமையான செயலெல்லாம் நாம் தியானம் பண்ணி வருகிறோம். இந்த நெருக்கடியான நாட்களில் நமக்கு மிகவும் அது ஊன்றுகோலாக உற்சாகம் தருகிற விதமாக, நம்மை பலப்படுத்தும் விதமாக அவனுடைய ஆலோசனை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதை தொடர்ந்து யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 1 முதல் 10 வசனத்தை வாசிக்கிறோம். அதில் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி வந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி. இங்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இயேசு கிறிஸ்துடைய முதல் அற்புத ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சாதாரண தண்ணீரை ருசி உள்ள இன்பமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு திராட்சை ரசமாய் மாற்றின ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை
இயேசு கிறிஸ்து முதலாக கானா ஒரு கல்யாண வீட்டில் அதை செய்கிறார். அதனால் அவருடைய கீர்த்தி அதிகமானது, அவர் புகழ் பலம் ஆரம்பித்தது, அவருடைய மேன்மை அது மூலம் நாளுக்கு நாள் உயர ஆரம்பித்தது. இந்த இடத்துல இந்த கானா கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றி குறையை நிறைவாக்கி ஒரு அற்புதம் இயேசு செய்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 காரியங்களை நாம் தியானிக்கலாம். 5 விதமான காரியங்கள் அங்கே இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைய வரும்பொழுது நாம் அந்த 5 காரியங்களை கடைபிடிப்போம்னா நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழில் துறையில், நம்முடைய கல்வித்துறையில் நாம் கைட்டு எல்லா வேலைகளும் கத்தை குறையை நிறைவாக்கி அற்புதமாக நடத்துவார். முதலாவதாக முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்துல நாம் முதல்ல பார்க்க வேண்டியது, இந்த வசனம் நல்லா தெரிந்த வசனம் இருந்தாலும் இன்றைக்கு அதை தியானிக்க ஒரு புதிய அனுபவத்தோடு தியானிக்கணும். எல்லாம் தெரியும் தான் விட்டுக்கூடாது. இந்த கானாவா கல்யாண வீட்டில் முதல் ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். அதுக்கு பல காரணங்கள் நாம் பார்க்க போகிறோம். 5 காரியங்கள். குறிப்பாக முதல் காரியம், அந்த கானாவா கல்யாண வீட்டு குடும்பத்தை இயேசுவையும் சீசரை என்ன செய்தாங்க? அழைத்திருந்தார்கள். நல்ல மீண்டும் வாசிக்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதான் ரொம்ப முக்கியம். முதல் காரியம், அங்கு அற்புதமாய் ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு செய்வதற்கு முதல் ஒரு காரியம் எதுன்னு கேட்டால், அவர்கள் இயேசுவையும் அவருடைய சீஷரை என்ன செய்தாங்க? அழைத்திருந்தாங்க. இதில் என்ன பார்க்க சொன்னால், இந்த கல்யாண வீட்டாருக்கு குறிப்பாக மணப்பெண் மணமகன் இல்லையா, மணமகன் மணப்பெண் அந்த வீட்டார் இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தவர்கள், இயேசுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அவர் அன்போடு அழைத்தார்கள் தான் பார்க்க அழைக்கப்பட்டாங்க. இயேசு அழைச்சா எப்படி அழைச்சிருப்பாங்க? மிக மரியாதை கொடுத்து, மிக அன்பாக இல்லையா, தயவாக அவர் வருதி அழைத்திருப்பாங்க. இதில் என்ன பார்க்கணும்னா, அந்த திருமண வீட்டாருக்கும் மணமக்களுக்கும் இயேசுக்கு இடையில ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. ஐக்கியம் இன்றைக்கு திரு சபைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேண்டும்? ஐக்கியம். நாம் இயேசுவோட ஐக்கியமாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் முடியும். ஐக்கியம் இருக்கும்போது தான் நம்மளுடைய குறையெல்லாம் நிறைவாக்குவார். நாம் எதிர்பார்க்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகள் அல்லது எதை குறைந்தாலும் அதை நிறைவாக்கக்கூடியதெல்லாம் அங்கே இயேசுவோட ஐக்கியம். அந்த மக்கள் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, கானாவா கல்யாண வீட்டுக்காரர்கள் குடும்பத்தார் 2 குடும்பத்தாரும் இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தார்கள். வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம், 2 சம்பவத்தை வாசிக்கலாம். அது தொடர்புடைய வசனங்கள் மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். தெரிந்த ஒரு வேத பகுதி. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை இது நான் எப்படி இருக்கலாம், இது மார்க் வீடு. இப்போ நம்ம வீட்டில் அந்த வீட்டினுடைய பேர் ஒன்று, குடும்பத்தாண்டர் பேரோ ஒரு பேர் ஒன்று போடுவாங்க. அதுபோல் அது என்ன வீடுன்னா மார்க் வீடு. அவங்க பேர் நமக்கு தெரியாது. நான் மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வீட்டுக்கு இயேசு வந்தபடினால நம்ம வழக்கமாக அது மார்க் வீடுன்றோம். இந்த மார்க் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த மார்க் வீட்டில் இருந்த அந்த குடும்பத்தாருக்கும்
இயேசுக்கு ஒரு ஐக்கியம் அங்கே இருக்குது இல்லையா? ஒரு நெருங்கின தொடர்பு இல்லாவிட்டால் இயேசு அழைப்பாங்களா? நல்லா கவனிக்கணும். நம்முடைய 2வது சபை மக்கள் நம்ம கவனிக்கணும். அவர் இயேசு அழைத்ததுக்கு முக்கிய காரணம் இயேசுவோடு அவளுக்கு இனிமையான ஒரு ஐக்கியம் இருந்தது. அவரை அன்போடு ஏற்றுக்கொள்ள அழைக்கிறாங்க, வீட்டுக்கு வருதி அழைக்கிறாங்க, அன்போடு ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த ஐக்கியம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு இயேசு வர்றாரு. இதை கேள்விப்பட திரளான மக்கள் அங்கே வராங்க. அந்த வசனத்தை போதிக்கிறார், சத்தியத்தை சொல்லுகிறார். அப்புறம் திமுகனை கொண்டு வராங்க, வீட்டை திறப்பாக கீழே இருக்கிறாங்க. அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிற 10, 11 வருஷம் வாசிங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே அவன் எழுந்து. இந்த சம்பவம் நல்லா தெரியும், நம்ம அடிக்கடி தியானம் பண்ணாத, ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க்கு வீட்டில் இயேசு இருந்தபடினால்தான் சத்தியம் போதிக்கப்பட்டது, வசனம் போதிக்கப்பட்டது, பரலோக காரியங்கள் போதிக்கப்பட்டது. அங்கே திமிர்வாதக்காரனாக இருக்கக்கூடிய அந்த அவனையும் இயேசு குணமாக்குறார். இது நான் யோசித்து பார்க்குறேன். குணமாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இயேசு தான். ஆனால் அதிலும் அந்த குடும்பத்தில் பங்கு ஒன்று இருக்கு. இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தனால தான் அந்த மார்க்கை வீட்டை இயேசுவோட ஐக்கியமாக இல்லாமல் இருந்தால் இயேசு அங்கே வந்திருப்பாரா? திமிர்வாதகனை கொண்டு வந்திருப்பாங்களா? சுகமாய் பேர் போனால் இல்லை. அவனும் ஒரு காரணம், அந்த குடும்பம் ஒரு காரணம். இந்த 2வது சபை மக்கள் கூட கவனிக்கணும். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு, சுகமாக்கப்படுவதற்கு, விடுதலாக்கப்படுவதற்கு சபை மக்கள் ஒரு காரணம். நம்முடைய வீடு இயேசு 2வது விசுவாசிகள் உங்கள் வீட்டில் வசனத்தை போதிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இருக்கும் பொழுது வியாசி வருவார்கள், அசுதாய் வருவார்கள், சுகமாய் போவார்கள். அப்போ நாம் என்ன ஜெபிக்கணும்னா, இயேசு எங்கள் வீட்டையும் ஒரு மார்க்கு வீட்டுக்கு போல மாற்றுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூட மக்கள் சுகமாய் போகணும். எங்கள் வீட்டுக்குள்ளே வர மக்கள் உடலாக அது மாதிரி ரட்சிப்போடு போக வேண்டும். அவர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க்கு வீட்டாருக்கு இயேசுவோடு ஒரு நெருங்கின தொடர்பு, ஒரு இனிமையான ஐக்கியம் இருந்தது. அதனால தான் அங்கே ஆண்டு பேசுகிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டிலே யார் வரணும்? இயேசு வரணும். சென்னைகளெல்லாம் நம்ம வீட்டை தேடி வரணும். அங்கே இயேசு இருக்கிறார். இந்த 2வது விசுவாசி வீட்டில் இயேசு இருக்கிறாரு. இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறாரு. அங்கே போன சத்தியம் சொல்லுவாங்க, சுகம் கிடைக்கும். சென்னையில் வர வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் 2வது விசுவாசி வீட்டை தேடி சென்னையில் ஓடி வர வேண்டும். ஐக்கியம் இருந்ததா இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் வாசிக்கலாம், கடைசி வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல அவர் ஒரு கிராம வழியா போய் கொண்டிருக்கார். பல ஊர்களுக்கு போயிடும். அந்த ஊருக்கு போற இடத்துல பார்த்துட்டு யாருமே வேடிக்கை பார்த்துருப்பாங்க இல்லையா?
யாருமே இயேசு அழைக்கல. அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வரும்போது தான் இயேசு அன்போடு அழைக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, அன்போடு அழைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பார்க்குறேன்னா, மார்த்தாள் மரியாளுக்கும் இயேசுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இயேசு மேலே ஒரு அன்பு உள்ளவங்க, நல்ல ஒரு ஐக்கியம். அதை வந்து அவரை வருதி அழைத்தாங்க. ஒரு சகோதரி மரியா இயேசு பாதத்தில் உட்காந்து வசனத்தெல்லாம் கேட்குறார். இனி இந்த பக்கம் இயேசு எப்போ வருவார் தெரியாது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நிமிஷமும் அது விளையாடப்பட்ட நேரம். அதனால் அந்த அம்மா ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவோட வார்த்தை கிருபுள்ள வார்த்தையெல்லாம் கேட்டு 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 அவள் உள்ளது ஒரு பக்தி அதிகரிச்சு. மாத்தாளுக்கு கவலை, நான் ஒத்திலே கஷ்டப்படுறேன், என் சகோதரி உதவி செய்யக்கூடாதா? ஏசு என்ன சொல்லுதுமா, நீ அநேக காரியம் கொடுத்து நீ செய்கிற கவலைப்படுற தேவையான ஒன்று நல்ல அது மரியாதை தெரிந்து பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் அவங்க 2 பேரும், மரியாள் நல்ல பங்கு எடுத்தாலும் இப்போ மார்த்தாளுக்கும் மனக்கண்ணு திறந்து போச்சு. இப்போ அவளும் என்ன சொல்வா, ஆண்டு எனக்கும் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ அந்த குடும்பத்தில் என்ன பெற்றுக்கொண்டாங்க? நல்ல பங்கு. பாத பாட்டில் கூட பாட, என்னை விட்டு இடைப்படாத நல்ல பங்கு நீர்தான் ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பங்கு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டு, பல இடத்துல பங்கு விதைகள் இருக்கு. ஆனால் எல்லாமே நல்ல பங்கு இல்லை. நம்மை விட்டு இடைப்படாத நல்ல பங்கு இயேசு மாத்திரம்தான். பெருநாள் சமயங்கள் நாம் இயேசுவோட ஐக்கியமாக இருக்கணும். அவரை நெருங்கி உருவாடணும். அவர் அன்போடு வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை கேட்டு ஆவியில் வளரணும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பங்கு. அவன் இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், காணவர் கல்யாண வீட்டில் அவர்கள் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இயேசு செய்கிறார். அதுக்கு முதல் காரியம், அந்த மக்களுக்கு இயேசுவோடு என்ன இருந்தது? நல்ல ஐக்கியம் இருந்தது. இப்போ யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுடைய தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? 2வது, இந்த திராட்சரசம் குறைந்த போது அதை நிறைவாக்கி அற்புதம் செய்வதற்கு 2வது காரணம்னா, அவர்கள் எங்கே வந்தாங்க? இயேசுவை தான் தேடி வந்தாங்க. நல்லா கவனிங்க, இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தாங்க. 2வது பார்க்கும்போது அவங்க வேறு மனுஷனை நாடி போகலை, வேறு வியாபார இடத்துல அது விற்கிற இடத்துல போகலை, வேறு ஒரு மனுஷன் நாடி போகலை. அவங்க இயேசு தாயோடு சேர்ந்து எங்கே வராங்க? இயேசுடத்துல வந்து, நம்ம வேறு மற்றதை அதில் பேசப்படல. அவள் யாரை தேடினாங்க? குறை நிர்வாகிற இயேசு தான். இன்றைக்கு நம்ம அநேகர் என்ன செய்கிறோம்? தேட வேண்டிய இயேசு தான் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் குறை வரும்போது, பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, பாடு வரும்போது, தடையில் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, பல விதமான போராட்டம் வரும்போது நம்ம எங்கே போகிறோம்? நம்ம மனுஷனை தேடி போகிறோம், உலகாரிகளை தேடி போகிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், நாம் தேட வேண்டிய ஒருவருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் காணவர் கல்யாண அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து. ஆக என்ன விசுவாசியை நாங்கள் கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் குறைகள் வரலாம், தேவைகள் வரலாம், பல பிரச்சனை வரலாம். இதை நியமித்து செய்யக்கூடியவர், அதில் ஒரு விடுதலை தரக்கூடியவர் அந்த இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான். அந்த அவங்க இங்கே வந்தாங்க, இயேசுவை தேடி வந்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அங்கே வானசாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பாருங்க, தேடி வராங்க.
வான சாஸ்திரிகள் ரொம்ப படித்தவங்க, செல்வாக்கு உள்ளவர்கள், எல்லாத்தையும் நன்றாக கணித்து சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? அவங்களுக்கு தெரியும் கிழக்கில் தான் இயேசு பிறக்க போகிறாரு. ஏறுது மாளிகை காடை மேடு எல்லாம் தேடினாங்க. தேடி வந்தாங்களா இல்லையா? பல அனுச்சல் இருந்தது. அவன் சாப்பிட்டாங்களா தூங்கினாங்கன்னு தெரியாது. இரவும் பகலும் தேடுற வேலை தான். வாசிக்க 9ஆம் 10ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். என்ன பார்க்கிறோம்? அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பல நாட்கள் இரவு பகலும் தேடி 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 பல பிரச்சனைகள் எதிர்ப்பெல்லாம் சந்திப்பாங்க. ஏறுதுக்குள்ள பல கொள்ளை மிரட்டல் வந்தது, பல தடைகள் வந்தது. அதெல்லாம் கடந்தாங்க. ஒரு நட்சத்திரம் இயேசு எங்கே இருக்கிற அது வரை அருமையாக நடந்து வந்தது. அதை பார்த்துட்டே வந்தாங்க. இயேசுவை கண்டார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பிள்ளையும் தாய் தாப்பனையும் சாத்தம் பணிந்து கொண்டு. இதில் நான் முக்கியப்படுத்துறது இயேசுவை அவர் தேடினால ஆனந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ சந்தோஷம் பார்த்துருப்பாங்க. ஆனால் முதல் அவங்க வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷத்தை இயேசு வாயில தான் பார்த்தாங்க. இந்த உலகத்தில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது, எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் ஆனந்த சந்தோஷம் இயேசுவால் மாற்றம்தான் கொடுக்க முடியும். அவரை கண்டுபிடிக்கணும். அவர் தேடுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், அவர் தேடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆனந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாக கிறிஸ்துமஸ் சொல்லி தியானம் பண்ணணும். கத்தோடைய பிள்ளை டெய்லி கிறிஸ்துமஸ் தான். 24 நம்ம கிறிஸ்துமஸ் தான். இன்றைக்கு பாலகனா இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் வந்திருக்க எது தெரியுமா? ஆனந்த சந்தோஷத்தை, ஆனந்த மகிழ்ச்சியை நம்ம தருவதற்காக தான். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய 2ஆவது காரியம், அவரை தேடி வர வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம தெரிஞ்ச வசனம். அவர் எரிகோவுக்கு பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். பார்க்குறீங்க, அவன் இயேசுவை பார்க்க சகேயு எரிகோ வழியாக வர்றாரு. எல்லா மக்கள் கூடுறாங்க. இவனை இயேசுவை பார்க்க வந்தான். இயேசு தேடணும், தெரியல. ஏசு எங்கே இருக்கான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப குள்ளம். காட்டாத்தையும் 10 பேர் ஏற்கனவே இயேசு பார்க்குறான். அங்கேருந்து இயேசு அவனை பார்த்து, சகைவை இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்குவேன் சொன்னாரா இல்லையா? இயேசு அவனோட பேசினார், அவனோட நடந்தார். அவனை பாசுவாஞ்சி வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு பாவ மன்னிப்பு கற்றுக் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? பாவ மன்னிப்பு. மனதில் ஒரு மாற்றம் வருகிறது. அவர் புதிய மனுஷனாக மாற்றப்படுகிற. பழைய மனுஷன் இல்லை, பழைய சகை இல்லை, இப்போ அவன் புதிய சகை. அவன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவனுக்கு ரட்சிப்பு வந்தாச்சு, தெய்வீக சமாதானம் வந்தாச்சு. எதனால தெரியுமா? இயேசுவை பார்க்க வகை தேடினோம் இல்லையா? நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இயேசு பார்க்க முடியல, அடுத்த முறை ஊருக்கு வந்து பார்த்துக்கலாம். அப்படிதான் நம்ம இல்லை. தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். இன்றைக்கு கத்தரை நான் தெரிஞ்சு இன்னைக்கு கண்டடையணும், நாளைக்கு அல்ல. இன்றைக்கு தேடுங்க. வேதத்தில் பல இடத்துல பார்க்குறோம். அதை தேடின மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். தேடின மக்கள் பல வெற்றிகளை பெற்றார்கள். தேடின மக்கள் பல நன்மையை பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கலாம். நிறைய குறிப்பு இருக்கிறது. அவர் தேடினவர்கள் எத்தனையோ ஆசை. கத்தை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்ல குறிப்பு இருக்கிறது.
நான் சொல்கிற வசனத்தை மாற்றி குறித்து கொள்ளுங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 33 முதல் 45 ஒரு வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் அதை தேடி வந்தாங்க. அதில் வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க, பலவீனமான மக்கள் இருந்தாங்க, அசுதாய் பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் இயேசு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட வியாதி, பலவிதமான அசுதாய் போராட்டங்கள். அவரை தேடி வந்த அத்தனை பேரையும் இயேசு குணமாய் அனுப்பினார். அப்போ தேடுகிற யாவரும் பரவசமாவார்கள், சந்தோஷமான பாடு போல இன்றைக்கு நாம் அவரை தேடுவோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே, யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படியே. அங்கே நாம் என்ன சுத்திகரிப்பின் முறையின்படி. பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் பழைய காலத்து பானை ஏதாவது இருக்கும். இப்போ பக்கெட்டு மாதிரி எதை வச்சு மாறி பக்கெட்டு இதெல்லாம் வைக்கிறோம். கிராம பகுதியில் பழைய பானைகள் வச்சுருப்பாங்க, மண் பானையோ வேறு ஏதாவது தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி இருக்கும். ஒரு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க இஷ்டம் போல் வர முடியாது. அங்கே உள்ள தண்ணி எடுத்து தன்னுடைய கை காலை முகத்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணும். அதுக்கத்தான் சுத்திகரிக்க தண்ணி இருக்குது. அப்படி தானே? அப்போ ஒவ்வொரு வீட்டில் அது யூதர் வீட்டில் இருக்கும். நம்ம கிராமத்தை விட நாங்கள் பிறந்த வந்தவங்க எல்லா வீட்டிலும் அது இருக்கும். கை கால் அனுபவம் யார் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுபோல் தான் இங்கே அங்கே ஒரு கட்சாடியில் நிரப்புவதற்கு இங்கே தண்ணி இருக்காங்க. சுத்திகரிப்பின் முறையின்படி சுத்திகரிக்க தாங்கள் பரிசுத்தமாக்க என்றது அர்த்தம். காலாவில் கல்யாண வீட்டில் ஏசு அற்புதம் செய்வதற்கு இன்னொரு காரணம்னா அங்கே அவங்க சுத்தம் பண்ணுது, சுத்திகரிக்கப்பட்டாங்க, பரிசுத்தத்தை நாடினாங்க, பரிசுத்தத்துக்கு முக்கியம் கொடுத்தாங்க. யோசுவா 3:5 தெரிஞ்ச வசனம். இன்றைய உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். தெரிஞ்ச வசனம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளை கர்த்தர் நடுவில் அற்புதம் செய்வார். யோசுவா தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்போ நாளைக்கு அற்புதம் நடக்கணும்னா இன்றைக்கு பரிசுத்தமாகணும். எந்தாவது சமமாக கவனிக்கணும். எப்போ அது வர சேர்ந்தான் நாளைக்கு அற்புதம் யாரால எதிர்பார்க்குறோமோ அவர்கள் இன்றைக்கு பரிசுத்தமாக்கணும். இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம், நாளைக்கு அற்புதம், இன்றைக்கு பரிசுத்தம். இன்றைக்கு நம்ம பரிசுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுக்கு கர்த்தரை தரிசிப்பதில்லை. இருந்த சுத்தமுள்ள பாய்க்குவார்கள், தேவனை தரிசிப்பார்கள். மத்தியில் வாசிக்க தெரிஞ்ச வசனம் தான். தேவனை தரிசிப்பதை பரிசுத்தம் வேணும் இல்லையா? அப்படிதானே? இருந்த சுத்தமுள்ள பாய்க்குவார்கள் கருத்து சொல்கிறார். இப்போ ஆண்டவரை தேட அவரை சேவிக்க நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம். அதான் யோசுவா பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்வாங்க. கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்த மகனே மகளே இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாய்க்கொள்ளும். என்ன மக்கள் நம்மை பரிசுத்தமாய்க்கொண்டா நாளைக்கு நம்ம எதிர்கால வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதாவது நான் 3வது குறிப்பு என்ன கேட்ட சுத்தம், பரிசுத்தம் பண்ண வேண்டும். 4வதாக யோவான் 2:7 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 4வது என்ன நினைக்கிறேன்னா கீழ்ப்படுத்தல். இயேசுவோட ஐக்கியமாக இருந்தாங்க, இயேசு தேடி வந்தாங்க, பரிசுத்தமாக்கி கொண்டாங்க. இந்த அற்புதம் நடப்பதுக்கு இன்னொரு காரணம் அவர்கள் கீழ்ப்படுத்தாங்க. ஏன் சொல்கிறாங்க? இந்த தண்ணீரை கற்சாடியில் நிரப்புங்க. அவங்க என்ன சொல்லணும்? ஐயா இந்த தண்ணீர் ரப் யூஸு, இதெல்லாம் குடிக்க முடியாது, நல்லா இருக்காது என்று ஏதோ சொல்லிக்கணும். ஆனால் உடனே கீழ்ப்படுத்தாங்க. சொன்னபடியே அவர்கள் இயேசு வார்த்தை கீழ்ப்படுத்து அந்த தண்ணீரை கற்சாடி தண்ணீர் நிரப்பினார்கள். வேதத்தில் எத்தனையோ மக்கள்
கர்த்தரை கீழ்ப்படிந்திருக்காங்க. அதில் ஒரு வசனத்தை மாற்ற இன்றைக்கி தியானம் பண்ணலாம். மற்ற காலம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கீழ்ப்படுவதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. அதில் அநேக இருக்கிற நேரம் இல்லாத பண்ணல ஒரு மாதம் தியானம் பண்ணுறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறாத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்கே சம்பவம் நல்லா தெரியும். அது அறியாதில் ஏறக்குறைய 10 வசனங்கள் நான் வாசிப்போம்னா ஏறக்குறைய 10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் நல்லா தெரியும். அங்கே ஒரு கழுதை குட்டி இருவயல் சந்தியில் கட்டப்பட்டிருக்குது. ஏசு 2 வேலைக்காரனை கூப்பிடுறாரு இல்லையா? கூப்பிட்டு அங்கே இருவயல் சந்தியில் ஒரு கழுதை குட்டி தானே கட்டப்பட்டிருக்கு. அது எந்த பக்கம் போகணும் அதுக்கு இல்லை. வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதா கிழக்கு போகிறதா மேற்கு போகிறதா தெரியல. எந்த வழியை மதுரை மேலே போகணுமா அதுபோல் எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அது 2 ஊழியக்காரர்களை இயேசு வேலைக்காக தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? அந்த கழுதை குட்டியை கட்டையில் அவிழ்த்து எடுத்து கொண்டு வாருங்கள். அவங்க யாருன்னு கேட்டால் கீழ்ப்பதில் உள்ள வேலைக்காரர். அந்த 2 சீசர்கள் என்ற வேலைக்காரர்கள் யாருன்னு கேட்டால் இயேசு எதை சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. ஐயா துன்பாடு அடைக்கும், அதை கிட்ட போனால் உதைக்கும், அதை முட்டும், நான் போகணும்னு சொல்லலை. அவங்க அதெல்லாம் பார்க்கல. அது பாடு இருந்ததோ இல்லையோ, அது முட்டுதோ உதைக்குதோ, இயேசுக்கு அது வேணும். போனாங்க. யார் கேட்டாலும் இயேசுக்கு வேணும்னு சொன்னாங்க. இயேசுக்கு வேணும்னா யாரும் தடை பண்ணுவாங்களா? கட்டியில் அவுத்து கொண்டு வந்தான். குளிப்பாட்டினாங்க. வாசனை திறமையெல்லாம் போட்டாங்க. அதுக்கு மேலே நல்ல துணியெல்லாம் போட்டாங்க. அது நடப்பதுக்குரிய வழியெல்லாம் நல்ல மரக்கிளையெல்லாம் போட்டாங்க. ஏசு அது மேலே உட்காந்து ஓசன்னா பாடிட்டு போகிறாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். அது இருவேளை சந்தையில் இருக்கும்போது அந்த கழுதை யாராக கவனிச்சாங்கன்னா போகிற வாரெல்லாம் அதை திட்டிட்டு போயிருப்போம். கழுதை இங்கே இருக்குது. ஆனால் இப்போ அதை யாரும் கழுதை சொல்ல முடியும். ஏன்னா அதில் பவனி வந்து இயேசு கிறிஸ்து தான். அங்கே எல்லோரும் ஆர்வாரம் பண்ணுறாங்க. அந்த கழுதை குட்டி நினைக்கிறது இப்போ நமக்கு என்ன வரவேற்பு. நாம் அப்படி தான் இருந்தோம். ஒரு வாரத்தை கட்டப்பட்ட நிலையில் இருந்தோம். இன்றைக்கு இயேசு நம்மை ஆளுகை செய்கிறார். பவனி என்பது நம்மள குதிரை சாவடி செய்வது அல்ல, ஆளுகை செய்வது. இப்போ அவர் தான் ஆளுகை எஜமானர். இந்த கழுதை குட்டிக்கு இயேசுதான் எஜமானர். நாம் ஒரு காலத்தை அப்படி தான் கட்டப்பட்டிருந்தோம். இயேசுடைய கல்வாரின் ரத்தம், சிலுவையின் பாடுகள், அதுதான் நம்மை விடுதலாக்கி இயேசுடைய கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஊழியத்தை 2வது மக்கள் இந்த நாளில் செய்யணும். எத்தனையோ மக்கள் கட்டப்பட்டு பாவத்தில், வியாதியில், கருவணத்தில், அசுத்தங்களில், தீய சக்தியில் கட்டப்பட்டிருக்காங்க. அவளெல்லாம் விடுதலாக்கப்படணும்னாக்கா கீழ்படுற அந்த ஊழியக்காரன் சீசனை போல நாம் மாறணும். அதுபோல் எத்தனையோ பேர் ஆண்டு கீழ்படுந்தாங்க. கீழ்படுந்த மக்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கடைசியாக 10ஆம் மாதம் 8 முதல் 10 வரை ஏற்கனவே வாசித்தோம். அது வார்த்தை கேட்க முடிக்கலாம். யோவான் 2:8 முதல் 10 வரை. அவர் அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீர் நிரப்புனதுக்கே தெரியும். ஏசுதான் நிரப்பணும் சொன்னாலும் தெரியும். ஆனால் பந்தி விசாரிக்கணுக்கு அது யார் கொடுத்தாலும் தெரியாது இல்லையா?
அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றார். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதம். ஐந்தாவதாக அவருடைய விசுவாசம். ஒரு வேலைக்காரன் கீழ்ப்படுத்தாங்க, இன்னொரு வேலைக்காரன் பந்தி விசாரிக்கிறாங்க. தண்ணி வாற்றனுக்கு யார் வார்க்க சொன்னால் தெரியும், தண்ணி சப்ளை பண்ணுறாங்க டேபிளில் பந்தி விசாரிக்கிறதுனா எல்லா மக்களையும் எல்லாம் போட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றுவான்ல, அவனுக்கு தெரியாது. அவன் என்னன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, ஏதோ ஒன்று இயேசு செய்ய போகிறார், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது, உள் மனதில் சொல்லுது. அதனால விசுவாசமாக ஒவ்வொருக்கும் வாழ்க்கிறான். இப்படி அந்த திருக்கதை மண்ணை கூட விசுவாசம் வாழ்த்தாங்க, பின்னாடி பார்க்க போனோம், இப்படி வாழ்த்தார். இப்போ ஐந்தாவதாக கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் செய்வதற்கு ஐந்தாவது காரியம் அந்த பந்தி விசாரணை பண்ணின வேலைக்காரோட விசுவாசம். வேதவாசம் விசுவாசம் இல்லாமல் கத்துறதுக்கு பெரியமா இருக்கக்கூடாத காரியம். விசுவாசத்தான் தேவ மகிமை காண்பாய். பின்னாடி நாம் பார்க்கலாம். விசுவாசிகள் ஒரே வாசத்தை சொல்லி நான் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசித்து கடைசியாக நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. இதான் விசுவாசம். 3வது மாடியிலிருந்து பிரசங்கத்தை கேட்கிறார். பிரசங்கம் கேட்க தூக்கம் வந்துச்சு இல்லையா? ஃபேன் போடும்போதே விசுவாசம் தூங்குறாங்க. இந்த ஏசி போட்டுட்டா என்ன பண்ண முடியும்? தூக்கம் மேலே போயிடும். எல்லாரும் அப்படி இல்லை. சில ஆண்டோட பிள்ளைகள் எத்தனை ஏசி ஓடினாலும் எத்தனை ஃபேன் போனாலும் அவன் ஆண்டு வாசத்தை ஜானி பண்ணுவாங்க. அவன் தூக்கிட்டான் இல்லையா? கீழே வந்தால் செத்தவனை தான் பார்த்தாங்க. அவன் மேல் விழுந்து குப்புரட்சி அணைச்சி சொல்கிறாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இவன் உயிர் இருக்கிறது ஆகவில்லை. பிறகு அவன் உயிரோடு எழுப்பினான். இதுதான் விசுவாசம். நாம் அது போல விசுவாசம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து வல்லவனானான். அவன் சரீரம் செத்து போனது, மனைவி சரீரம் செத்து போனது. ஆனாலும் கர்த்தர் வாக்குறுதி நிறைவேற்ற வல்லவராக என்று விசுவாசித்தான். விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. எப்படி இருந்தான்? வல்லவனாய். அதை நான் பின்னாடி பார்க்கலாம். இதில் நாம் பார்க்கிறோம், கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதம் நடவதற்கு 5வது காரியம் விசுவாசம். இந்த 5வது காரியம் தான் கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவானவர் அற்புதம் செய்ய காரணம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் சபையில் இந்த 5வது காரியம் இருக்குமானால் குறை நிறைவாக்கி கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம் இப்போ செஞ்சுட்டு முடிக்க போகிறோம். அதன் முன்பதாக வழக்கமாக சபை சொல்கிறது, இயேசு என்ன சபை மக்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க, பொல்லாங்க தோன்றுகிற யாவை விட்டு விலகுங்க, மற்ற ஊழியர்கள் விருதமாய் குறை சொல்லக்கூடியதை விட்டு என்ன விசுவாசம் விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாளில் இந்த கொரோனா தடுப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிற தமிழக அரசு
தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், செயலாளர், குறிப்பாக டாக்டர், நர்சர், அந்த கொரோனாவில் ஈடுபடுற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். காவல்துறையினருக்காக, சமூக ஆர்வலர்கள், அதில் ஈடுபட்டு கொண்டு வரும் ஒவ்வொரு துப்புரவாளர்கள், தூய்மை பணியாளர்கள், கிருமி நாசினி தெளிப்பவர்கள், அதுக்காக கொடுத்து செவித்து தாங்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்கணும். சீக்கிரத்தில் இந்த கொரோனாங்கிற இந்த வைரஸு சென்னை விட்டு மாத்திரமல்ல, தமிழ்நாடு விட்டு அகல வேண்டும், இந்தியாவை விட்டு அகல வேண்டும், உலகத்தை விட்டு அகல வேண்டும். நம்முடைய தமிழகம், இந்தியா மற்ற உலக நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். அது எந்த இடத்துல இருந்தாலும், யார் மூலம் பரவினாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த வைரஸ் ஒரு வீட்டில் தருவீராக. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரிழந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதல் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூட இந்த கொரோனா தடுப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக செய்வோம். குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவருடைய பங்கு, மற்ற தன்னுடைய பங்குக்காக துதிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க. நாம் இப்போ ஜெபிக்கலாம். நல்ல இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம் என்று இயேசு அண்ணாவை சாமி கொடுத்த இந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். காணாமல் கல்யாண வீட்டில் ஆத்மா நடப்பதுக்கு 5 காலம் தியானித்து இயேசுவோடு உள்ள ஐக்கியம், இயேசுவை தேடுகிறது, பரிசுத்தம் பண்ணி கொடுக்கிறது, விசுவாசம் பண்ணுகிறது, கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் நாங்கள் தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். இந்த 5 காரியத்தை கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும். சபை மக்கள் மேலே நம்முடைய கருத்தை வைத்து நம்முடைய ஆசீர்வாதிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதம் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசிகள் போகும்போது வரும்போது சத்து தொடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களையும் குடும்பத்தையும் ரத்தத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சபை மக்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரமானோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த ஒவ்வொருவரையும் பரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய அன்பு,